واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين وسلم تسليما كثيرا. اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மைகளை நாம் நஷ்டம் செய்து விடக்கூடாது என்ற செய்திகளை தலைப்பின் கீழ் நாம் அறிய இருக்கிறோம். நன்மைகளை நஷ்டம் செய்வது என்றால் உலகத்தில் எப்படி நமக்கு பொருள்களை நாம் அறியாமலும் ஏன் அறிந்தும் கூட என்ன செய்துகிறோம், சில நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். ஒரு போன் உடைஞ்சு விடும், பொருள் உடைஞ்சிரும், ஏன் ஒரு பில்டிங் கூட இடிஞ்சு விழுந்துரும். இதெல்லாம் ஒரு நஷ்டம். இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏனென்றால் நாம் இப்போ நோன்ப நன்மையை சம்பாதிச்சிருக்கோம், பிளஸ் ஒரு 6 நோன்பையும் கூட என்ன செய்வோம், வைப்போம். தொழுக அன்றாடும் ஒரு நிலவும் அது ஒரு கடமையான ஒன்று. இந்த வட்டத்தில் நன்மையை சம்பாதித்தால் போதுமா? இந்த நன்மையை எப்படி பாதுகாக்குவது? எப்படி பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோம்? கண்டிப்பாக பாதுகாக்கிறோம், பாதுகாக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அதே போல இதை எப்படி பாதுகாக்கணும்? இப்போ ரமலான் முடிந்ததும் நம்ம நஷ்டத்தை நோக்கி பெறலாமா? அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹராம் ஹலால், நம்மளுடைய மனிதாபிமான பணிகள், சேவை மனப்பான்மை இன்னும் ஏராளமானது இருக்கிறதா என்பதை கியாமத்து நாளில், மறுமை நாளில் நடக்கக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படம் பிடித்தது போல் காட்சி அளித்து கூறுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் நன்மையை சம்பாதித்துக் கொண்டு வருவார்கள். வரும்பொழுது அந்த நன்மையுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் அஸ்ஸலாத்து, நிறைய தொழுகையோட வருவார்கள். வ ஜக்காத்து, தர்மங்களோட வருவார்கள். தர்மம்லாம் பெரிய விஷயம்தான். சலாத்து ஜக்காத்து சேர்ந்து வரல, அதோடையும் வந்து நிற்பார்கள். சியாமு, நோன்போட வந்து நிற்பார்கள். அவ்வளோ நன்மையை நான் சம்பாதித்து விட்டேன் என்று அவர்கள் வந்து நிற்பாங்க. அந்த ஆள ஒருத்தர் எந்திப்பார். என்ன தெரியுமா எந்திப்பாரு? எழுந்து கூறுவார், இவர் என்னிடம் பணத்தை வாங்கிவிட்டு திரும்ப தரவில்லை, இவர் என்னை திட்டிவிட்டார், காத்தலகு, இவர் என்னை கொலை செய்து விட்டார், இரத்தத்தை ஓட்டி விட்டார். ஏராளமான கம்ப்ளைண்ட், அவ்வளோ விஷயங்கள் வந்து நிற்கும். அப்ப நீ தானே செய்த, இன்னும் அதுல நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதுதான். குறைகள் எல்லாம் பட்டியலிடக்கூடிய இடம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. முப்ளிஸ், அதாவது திவாலாகி போனவன் யார் தெரியுமா? ஜீரோ மாதிரி ஆகி போனவன் யார் என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜீரோ என்றால் என்னவென்றால் வல் திரகமோ, பணமோ, வெள்ளியோ, பாத்திரங்களோ, பண்டங்களோ, இதெல்லாம் உலகத்தில் நஷ்டமாயிருக்கும். இப்ப நம்ம சுட்டி காட்டோம்ல, அதே மாதிரி அதெல்லாம் நஷ்டம் என்று நீங்கள் எண்ணி கொண்டீர்களா? அதை விட ஒரு பெரிய இது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணியல, உளுந்து தொழுது, உளுந்து நோன்பு வைத்து, வாரி வாரி கொடுத்து, அது எல்லாம் நீங்கள் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அடுத்தவரை புறம் பேசுவதனால், திட்டுவதனால், ஏளனம் செய்வதனால், இன்னும் வார்த்தைகள் வருது, மட்டப்படுத்துவதனால் எல்லாமே இதுல இருந்து கழியும். 5 தொழுகையை கொடுத்துருங்க, 10 நோன்பை கொடுத்துருங்க, எல்லாம் கழிந்து அவர் என்ன தெரியுமா நிப்பாராம்? முப்ளிஸ், அவர் திவாலாகி போய் ஜீரோவோட நிற்பார். ஜீரோ பேலன்ஸ், ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த தொழுகை நோன்பு மட்டும் நம்மை காப்பாற்றாது என்பது இது வந்து அடிப்படை ஒரு கடமைக்கு தரப்பட்ட ஒரு டியூட்டி. இது மட்டும் கொண்டு போய் சேர்க்குமா? நீ தான் எப்படி உலக வாழ்க்கைக்கு போன நஷ்டத்தை உண்டு பண்றீங்க. அடுத்த கணமே மக்களிடம் அமர்ந்தால் நஷ்டம் என்னெல்லாம் இருக்கு அதையெல்லாம் கணக்கச்சிதமாக சம்பாத்தியம் பண்ணிருவீங்க. சம்பாத்தியம் பண்ணனாலும் உடைய சம்பாத்தியம் பண்ண தூண்டிடுவான சைத்தான், விடமாட்டான. அதுதானே போட்டியே. அப்ப அதில் நாம வந்து எப்படி இருக்க வேண்டும், அதுல எப்படி நம்ம சின்ன கேப்பு கிடைத்தால் நூல் பிடித்தது போல் இருக்க வேண்டும். அதை வந்து என்ன செய்யறாங்க, பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். எப்படிலாம் அவதூறு பேசினார், திட்டினார், ஹராமாக சாப்பிட்டார், ரத்தத்தை ஓட்டினார், பாருங்க எவ்வளவு வருதுன்னு, என்னை வந்து நஷ்டப்படுத்தினார்,
என்று முஸ்லிம்ல வரக்கூடிய 5037 இது. இப்படி ஒவ்வொன்றாக நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போகிவிட்டது. ஃபதரத் அலைஹி சும்ம தரகு ஃபின்னார், அவரை தூக்கி நரகத்தில் போடுங்க. அவ்வளவுதான். இந்த தொழுக நோன்பு 6 நோன்பு வேற வச்சுட்டு அடுத்த கணம் என்ன? அடுத்த கணம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்து என்ன? ஹராம சாப்பிடுவியா? சாப்பாடு உணவுல பார்க்கணும், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டிருக்குதா? ஹராமானதை நம்ம உணவு உண்ணுகிறோமா? ஹராமாக சம்பாத்தியம் பண்ணுகிறோமா? அல்லாஹ்வின் வணக்கத்தை ஓரங்கட்டி விட்டு அந்த சம்பாத்தியத்தை நாம் ஈட்டுகிறோமா? அப்படிதானே? கண்டிப்பாக தொழுகை எல்லாம் கேள்விக்குறி வரதானே செய்து. ஜும்மா தொழுகையே போல 3 ஜும்மா தொழுகவில்லை என்றால் காபீர்ல. என்னத்தை நோன்பு வச்ச? என்னத்தை பவர் ஏத்துன? என்னத்தை உள்ளத்தை சுத்தப்படுத்தின? ஒட்டம்பு ஏத்திட்டு போனிய நோன்பு அப்படி வச்சிய, நான் நஷ்டமாயிட்டேன். 30 நோன்பு நஷ்டமாயிடும். நஷ்டத்துக்கு உண்டான காரியம் 330 நாள் போக 335 நாள் என்ன வச்சிருக்கிற? அவ்வளத்தையும் பண்ணக்கூடிய காரண காரியங்கள் எல்லாம் உலகத்தில் பிரகாசமாக இருக்கிறது, காட்சி அளிக்கிறது. அதுதான் இங்க காட்டுறாங்க. இவ்வளவு இதை கொடுக்கிறார். பாதிக்கப்பட்ட அவர்கள் பாவங்களை எடுத்து காட்டப்படும், அவனை தூக்கி என்ன செய்யப்படும்? தரகு வீசப்படும் நரகத்தில். நோன்பு தொழுகை நிற்கவில்லை என்ற காட்சியை, இதான் நன்மையை நஷ்டமாக்குவது. நன்மையை சம்பாதித்து நஷ்டம் பண்ணிவிட்ட எல்லா கொள்கையும் என்ன செய்துட்ட? மிச்சம் இருக்கிற நாள்களில் காற்றில் பறக்க விட்டுட்ட கொள்கையெல்லாம். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. 5 நேரம் தொழுகை உனக்கு முக்கியமாச்ச? தொழுகை தடப்படக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி நீ சிந்திச்சியா? 5 நேரம் தொழுகை அல்லாஹ் சொல்றான, ஹலக்கல் இன்ஸ வல் ஜின்ன இல்லா லியஅபுதுல்லாஹ், உங்களை என்னை வணங்குவதற்கு ஜின்னையும் உங்களை படைத்தது ஏனென்றால் என்னை வணங்குவதற்கு தவிர வேறொன்றும் இல்லை. வணக்கத்தை அலட்சியப்படுத்திருவிய? அந்த மாதிரி இருக்குத. நம்மளே காட்சியில பார்க்கிறவன் தொழுகையா வேலையை பாருங்க அப்படிங்குவாங்க. அப்படிப்பட்ட வேலையை பார்க்கிறார்களே. அப்ப அதற்கு என்ன வைத்திருக்கிறோம் சோர்ஸ்? இதுக்கு என்ன பதில்? இந்த நோன்பு வேஸ்ட் ஆயிருமே, நஷ்டவாளி ஆயிருவீங்கள. அதுபோக ஜும்மாலே கை வச்சிருவானே, அதெல்லாம் வாகாலத்துல ஒட்டக நன்மை எல்லாம் பறந்துருமே. கடைசியில் ஆடி அசைஞ்சில நம்ம வர்றோம். கோழி முட்டை நன்மை கூட கிடைக்காத, தொழுகிற நன்மை தான் கிடைக்கும். அப்ப ஜும்மானாலே என்ன செய்கிறோம்? நாம் காற்றில் பறக்க விட்டு விடுகிறோம். அப்படி காட்சிகள் இருக்குதா என்றால் இருக்கிறது. அப்ப நோன்பில் என்ன இல்லை? அந்த பலன் இல்லை. அந்த பலனை நம்ம இங்க அறுவடை சேர்ந்துட்டு இன்னொரு பக்கத்தில் படு பாதாளம் நஷ்டத்தில் விழுந்து விடுவார்கள். விழுந்து விடுவார்கள், நரகத்தில் எரியப்படுவார்கள் என்பதை மூமினுக்கு தான் எடுத்து காட்டப்படும். அவன் தானே ஜக்காத்து தொழுகை எவ்வளவு நிற்பான். அவனுக்கு தான் காப்பீர் ஆகிட்ட, காப்பீருக்கு தான் நரகம் உறுதியாகி விட்டத. அப்போ மூமினுடைய நிலை எவ்வளவு ஒரு அவநிலையிலே போய் விழுகிறான், நஷ்டமாயிடுவான். அப்ப அந்த கொள்கையை கட்டுமையான முறையில் என்ன செய்யணும்? நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு நஷ்டம் வரக்கூடிய செயல்களை நாம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் 4:49 அலம் தர இலல்லதீன யுஸக்கு அன்ஃபுஸகும் வலில்லாஹு யுஸக்கி மன் யஷாஉ வலா யுத்லிமு ஃபதீலா. நீங்கள் தம்மை தாமே பரிசுத்தம் என்று கருதி கொள்ளாதீர்கள். யுஸக்கி, ஜக்காத்துங்கிற அதுல சுத்தம். உங்களை நீங்களே நோன்பு வச்சிருக்கிறேன், பரிசுத்தமானவன், நூல் பிடிச்ச மாதிரி இருப்பேன், பரிசுத்தம். இந்த இதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லணும். உங்களை நீங்களே 4:49 அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். மாறாக தன் நாடியவர் அல்லாஹ் என்ன செய்யறான்? வலில்லாஹு யுஸக்கி மன் யஷாஉ, நாடியவர் நான் பரிசுத்தமாக்குறான், நேர்வழி செலுத்துகிறேன், உங்களை சுத்தப்படுத்தவும் செய்கிறேன், ஹராமானதிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன். எத்தனையோ ஹராமான செயலில் இருந்திருப்பீர்கள், அதிலிருந்து உங்களை நான் காப்பாற்றவில்லையா? இந்த சத்திய செய்தி உங்கள் காதில் விழவில்லையா? அதனால் நீங்கள் மாற்றம் அடையவில்லையா? அன்றும் மாற்றம் அடைந்தார்கள், நாளையும் அடைவார்கள், இன்றும் அடைவார்கள். அப்ப அல்லாஹ் காப்பாற்ற நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது பெரிய குற்றம். இந்த மாதிரி நஷ்டமான காரியத்தை செய்து விடக்கூடாது. அதுதான் நஷ்டத்தை நம்ம அறிய இருக்கிறோம். அதுபோக நஷ்டமான காரியங்கள் அல்லாஹ் இன்னொன்னு சொல்லுகிறான், அதே போல விலக்கி சொல்லுகிறான். அல்லதீன யஜ்தனிபு கபாயிரல் இஸ்மி, பெரும் பாவங்களை வெட்கக்கேடான விற்றும் யார் விலகி கொள்கிறாரோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டும். இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு உண்டும். அதை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், மினல் அர்தி ஃபஇது அன்தும்
அஜின்னது ஃபி புதூனிஹி உம்மஹாத்துஹும், உங்கள் வயிறுகளில் இருக்கும் பொழுதே, உம்மஹாத்துஹும் உங்கள் தாயின் வயிறில் சிசுவாக இருக்கும் பொழுதே உங்களை நாம் அறிவோம். நான் தானே படைச்சிருக்கேன். ஃபலா யுஸக்கு அன்ஃபுஸஹும், உங்களை நீங்களே பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே பரிசுத்தம். நாங்களா நோன்பு வைத்தோம், ஹஜ்ஜி செய்தோம், உம்ரா செய்தோம், ஒரு தொழுகையை விட மாட்டோம். அல்லாஹ்வுக்காக செய்றியா, தம்பட்ட அடிக்கிறதுக்காக செய்றியா? அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்றியா, வன் புகழுக்காக செய்கிறாயா? அல்லாஹ்வின் வணக்கத்தை கலப்படம் செய்கிறாயா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா ஸக்கு அன்ஃபுஸகும் ஃபஅலமு பிமா நித்தகா, நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தம் என்று கருதி கொள்ளாதீர்கள். அச்சமுடையவர் யார் என்பதை அல்லாஹ் அறிவான். நான் தானே அறிவேன். உலகத்துக்காக கூட என்ன செய்யலாம், சொல்லலாம்ல. உலகத்துக்காக 3 பேரை அல்லாஹ் சுட்டி காட்டுறான. 3 பேர் பெரிய தியாகிகள், பெரிய தியாகிகளை சுட்டி காட்டுகிறான், எடுத்துரைக்கிறான் அல்லாஹ் மூலியமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் யாரு? வஅலமுல் காரி, பெரிய ஆலிம், பெரிய வள்ளல், இன்னஹு ஜிஹாத் ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையில் சபீலில்லாஹ் உயிர் தியாகம் செய்தவர். 3 பேரை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். மறுமையில் அந்த 3 நபரிடம் அல்லாஹ் கேட்பான், நீ எனக்காக உயிர் தியாகம் செய்தாயா? எனக்காக செய்தாயா, இல்ல உன்னை போற்றி புகழணும் என்பதற்காக செய்தாயா? இல்ல போற்றி புகழணும் என்பதற்காக தான் என் வீர தீர பராத்கரத்தை நான் காட்டினேன். அப்படியா? இழுத்துட்டு போ, இழுத்துட்டு போய் அவரை நரகத்தில் வீசு. யாரு? ஷஹீத். வன்புகளை நாடுகிறாயா? ஆன்மீகத்தில் விளையாடுகிறாயா? என்ன அரசியலா? வால் போஸ்ட்ல மூஞ்ச காட்டுறதுக்கு, பொம்மாத்து வேலை காட்டுறதுக்கு, சீட்டுக்கும் நோட்டுக்கும் அடிச்சுக்கிட்டு வேலை காட்டுறதுக்கு இது என்ன உலக வாழ்க்கையா? இபாதத், மறுமையில் கூலி வழங்கப்படக்கூடியது. இதில் பல பெருந்தன்மைகள், உயர்வான விஷயங்களை நாம் சேர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ என்ன, அந்த ஷஹீதை தூக்கி நரக நெருப்பில் வீசுங்கள். ஷஹீத் என்றால் உயிர். இது நோன்பு சலாத்தை விட பெரிய அந்தஸ்தான ஒரு விஷயம், பெரிய கண்ணியமான விஷயம், பறவை வடிவத்தில் மேலே பறக்கக்கூடிய விஷயம், அவருக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு நர்மாராயங்கள் அதில் இருக்கிறது. அவருடைய நிலை என்ன? நட்டம், நரகத்தில் எரியப்படுகிறார். ஒரு உயிர் தியாகி. முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி. இன்னொரு சத்தியத்தை சொல்லக்கூடியவர் காரி, சத்தியத்தை முழங்கக்கூடிய பெரிய உஸ்தார் ஆலிம் என்றெல்லாம் உலகத்தில் பிரபலியமானவர். நான் பிரபலியமாகணும், இந்த சத்தியத்தை சொல்லுவதனால் எனக்கு உலகத்தில் ஒரு புகழ் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் செயல்பட்டேன். நான் செயல்பட்டல அல்லாஹ் கேட்பான், ஆம் செயல்பட்டேன். தூக்கி வர தூக்கி போடு. படித்த படிப்பு, சேக்கு, உஸ்தார், அமீர் எல்லாம் நரகத்தில் போய் கிடக்க போகுது. அப்படி அவர் நடந்தால், அந்த எண்ணத்தில் நடந்தால், அவருடைய நிலை நரக படுகொலி, உள்ள போய் உழுறார். இன்னொருத்தர் வாரி வழங்கும் வள்ளல், குடை வள்ளல். ஒடியா குடை வள்ளல் கொடுத்தியா? எதற்காக கொடுத்தாய்? என்னை புகழணும் என்பதற்காக கொடுத்தேன். இந்த மனாராவை கெட்டினேன், என் பெயர் ஜொலிக்கப்படணும் என்பதற்காக கெட்டினேன். இந்த பள்ளிவாசலுக்கு தொகையை கொடுத்தேன், என் பெயர் இதில் மினுங்க வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்தேன். ஒன்றைய ஒரு ஃபேனை கூட விட்டு வைக்க மாட்டிருக்கான். சாஹி முகமது அப்துல் ஜப்பார் அப்படிங்கிறான். 3000 4000 ஃபேனு. இதுல வேற வாசிக்க வேற செய்வாங்க மைக் எடுத்து. அப்துல் ஜப்பார் 1000 ரூபாய், அப்துல்லா 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் பத்தியா நான் தான் அப்படிங்குவோம். இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. கேவலமான செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு எங்க இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட என்ன மார்க்கத்தை படித்தார்கள், எந்த போதனையை தன் செவியினால் அவர்கள் கேட்டார்கள். ஒரு அறுப்ப துட்டுக்கு போல மதிப்பு இருக்கா? ஒரு காலத்துல 8 நாள் மதிப்பே கிடையாது. 10 ரூபாய்க்கு கூட மதிப்பு கிடையாது. பணத்துக்கு ஒரு மதிப்புன்னு ஒரு அளவுகள் இருக்குல்ல. 1 லட்சம் 10,000 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒன்னாவா பார்ப்பான்? அது கூட மதிப்பு ஒரு காலம் வரும், நீங்கள் கையில வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். காலத்தில் ஜமான், ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது நீங்கள் சதக்காவையும் ஜக்காத்தையும் கொண்டு திரிவீர்கள். அவன் வாங்க மாட்டான். இன்னைக்கே பிச்சைக்காரன் வாங்க மாட்டிருக்கான். போயான்ட்டு போறான், பெருசா கொடுங்கிறான். 10 ரூபாயை கொடுத்தா மேலைங்களையும் பார்க்கலாம். மூமின்கள் எந்த நிலையில இருக்கிறான்? வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு வேண்டாமா? இதுதான் காலம். ஒரு நாள் கொடுக்கக்கூடிய காலம் வந்தா வாங்க இருக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. கொடைவள்ளலுடைய நிலை என்ன? 3 பேருடைய நிலை தன்மையில் கொடைவள்ளலுடைய நிலைமை அதுல பாதாளம். 3 பேரை சுட்டி காட்டுகிறான். அந்த 3 பேர்ல என்ன இல்ல? தொழுகை இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ்ஜி இல்ல. தொழுகை 5 பேரும் கடமை வந்து நிக்க மாட்டிருக்கு. ஜக்காத்து மட்டும் இருக்கு. கொடைவள்ளல் ஒன்னு காரி, ஒன்னு ஷஹீத், ஒன்னு ஆலிம்.
கொடை வள்ளலும் 3 பேரையும் தர 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 என்று இழுத்து நரக படுகொலியில் போடுங்கள். நன்மை என்னானது? எவ்வளவு எவ்வளவு பெரிய நன்மை! நம்ம செய்யக்கூடிய இந்த ஒன்றையனா நன்மையை அதை கம்பேர் பண்ணி பார்த்தா தூசிக்கு சமம். லட்சங்களும் சாதாரண செலவுகளும் எதற்கு சமம்? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நிக்கவே நிக்காது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நபிகள் நாயகம் அந்த சதக்கா பொருளை கொடுக்கும் பொழுது வாரி வாரி கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு கொடுப்பார்கள் என்றால் சுமக்க முடியாமல் சுமந்து போவார் நபிகள் நாயகம். அது உழைத்ததுக்கு கூலி இல்ல, சும்மா கொடுக்கிறது. சும்மா கொடுக்கறத கொடுத்து சுமக்க முடியாம ஆடி அசைஞ்சு தரதரதான் இழுத்துட்டு போவாரு. உதாரணத்துக்கு ஒரு 10 பேருக்கு கையில கொடுக்குறாரு, நீங்க எப்படி போவான்? ஒரு பித்ரா பொருள் 1 கொடுத்தா தூக்கிட்டு போயிடுவான், 10 கொடுத்தா 10ஐயும் கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் எல்லா உடம்பு எல்லாம் வைத்து அதை எடுக்க முடியாமல் எடுத்து போனார்கள். நபிகள் நாயகம் அதை பார்த்தார்கள் வியப்புடன். இது கடனு கூலிலாம் கிடையாது. இன்னைக்கு உழைச்ச பொருளே கொடுக்க மாட்டிருக்கான். உழைச்ச சம்பளத்தை என்ன செய்ய மாட்டிருக்கான்? கொடுக்க முடியாத அளவுக்கு தன்மைகள் உலகத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. தொழுகையை சரியான முறையில உழைக்கிற இடத்துல நிலைநாட்ட முடியாது, நட்டமாவது. நீங்க ஒரு உழைச்ச பொருளை ஒருவருக்கு கொடுக்க முடிய, உழைத்த கூலியை நீங்கள் கொடுக்க முடியவில்லை என்று அதுல அவர் விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்க? என்ன பெருந்தன்மையை படிச்சிருக்கீங்க? என்ன சட்டத்திட்டத்தை படிச்சிருக்கீங்க? என்ன மார்க்க அங்கத்தை படிச்சீங்க? சும்மா சஜிதா ருக்குவா? ரோபோவா? மிஷின் மாதிரி தானே. ரோபோவுக்கு கீ கொடுத்தா ரோபோ கூட செய்யும் அல்லவா? அது அதோட முடிந்து விட்டதா? இந்த நோன்பும் தொழுகைக்கும் மட்டும் ஒரு பயான் தேவையா? கண்டிப்பாக தேவையில்லைல்ல. எத்தனையோ அவசியங்கள் இருக்கிறது, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதுதான் நம்ம இன்னும் வரக்கூடிய மாசங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. எத்தனையோ நன்மைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. இதோட அப்படியே எஸ்கேப், டோட்டலா எஸ்கேப், ஆளை பார்க்க முடியாது. அப்ப அதுதான் தன்மையா? அதுதான் மார்க்க சட்டமா? அதுதான் ஒரு மூமின் பேணி பாதுகாக்க போறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 3 செயல்கள் சேரவனிடம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான் மறுமை நாள்ல. இன்னல்லாக கரிகன வெறுக்குவான். 3 தடவை வெறுத்துருவான். வெறுக்கக்கூடிய வெறுக்கன்னா அல்லாஹ் கோபத்தை காட்டுறான். அவன்கிட்ட பேசவே இல்லை, புடிச்சு உள்ள தள்ளி விடவன அப்படின்னு. அதில் அந்த 3 தன்மை உள்ளவர்கள் அந்த யார் என்றால் லக்கும் சலாச 3 தன்மை. வக்கீல வக்கால இது அத்தல் மால வக்கலத்தல் சுஆல. ஆதாரமின்றி பேசுவது. ஆதாரமின்றி பேசக்கூடாது. ஆதாரத்தை வைக்கணும்ல. அப்ப ஆதாரமின்றி பேசி ஃபித்னாவை உண்டு பண்ணுவது, குழப்பத்தை உண்டு பண்ணுவது. அவனிடம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? கூறுகிறார்கள். பொருள்களை வீணாக்குவது, நாசம் செய்வது, பொருள்களை வீணாக்குவது, அவனிடம் பேச மாட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டனா, அதிகமாக யாசிப்பது. ஏதாவது 1 2 கேட்டா பரவாயில்ல, தொடர்ந்து கோரிக்கையா? உழைப்பு என்னாச்சு? உழைப்பு இல்லையா? தொடர்ந்து சுவால என்றால் ஏசிப்பது. ஏசிப்பதுக்கு இன்னும் இந்த கண்டன வேற இருக்கு. உடம்புல அந்த சதைகள் எல்லாம் மெலிந்த தோற்றத்தோட வருவான். எதுக்கு கேட்டுட்டு? உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு அல்லவா? அப்ப நல்லா இருந்துகிட்டு சுவால ரொம்ப என்னது கேட்பது 3 பேரிடம் அல்லாஹ் பேச மாட்டான். இதெல்லாம் உலக விஷயம் தானே. நம்ம இந்த நன்மையை நஷ்டமாக்குற செயல் இருக்குது அல்லவா? நன்மைகளை நஷ்டமாக்காமல் என்னென்ன தன்மைகள் இருக்குது என்று அதை நாம் என்ன செய்யணும்? ஒரு பட்டியலிட்டு கொண்டு நம்ம அதை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 நபரிடம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான் என்பதை என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதுபோக அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. அப்படி என்றால் ஒரு கிராமவாசிக்கு ஒரு மனிதர் வருகிறார். யாரிடம் சொல்லாத ஒரு நன்மையை என்னிடம் சொல்லுங்க, நான் சம்பாத்தியம் பண்ணணும். தொழுகை ஜக்காத்தெல்லாம் வரமாட்டிருக்கு, இந்த நோன்பு இதெல்லாம் அந்த அடிப்படையில வந்துடும். யாரிடம் நீங்க சொல்லியிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க சொல்லுங்க என்னிடம், அதை நான் பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வரியில முடிச்சிடுறாங்க. ரொம்ப இதா கேட்கிறார்ல, என்ன வர ஃபமா இத்தகா, அல்லாஹ்வே அஞ்சிக்கொள், அல்லாஹ்வே பயப்படணும் எல்லா விஷயத்திலையும். அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லியிருக்கிறார், ரசூல் இப்படி கட்டளை இட்டிருக்காங்களா? ஒவ்வொன்றையும் அவங்க விருப்பத்துக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதற்கு ஒரு மூமின் உடன்படணும், முடிந்தவரை உடன்படணும். ஏன்னா விதிவிலக்காக ஒண்ணு மாட்டத்தானே செய்வான். அதனால முடிந்தவரை இஸ்ததாத்து, அந்த அளவுக்கு நிச்சயமாக தன்னை அவன் அதில் அர்ப்பணிக்கணும். அடுத்து சொல்லுகிறாங்க, ஃபமா அவுமா இலா லிசானிஹி, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு.
நாவை பாதுகாத்துக்கொள். இடத்துல இன்னொரு வித்தியாசமா வரும். இந்த நாவை பாதுகாத்துக்கொள் என்று சொல்றத பல ஸ்டைல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது பல ஹதீசுகளும் வரப்பட்டு இருக்கிறது. நாக்க குடிச்செல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாவை நீ பாதுகாத்துக்கொள். லிசானிகி ஒரே வரி முடிஞ்சு போச்சு. நாவை பாதுகாத்துக்கிறன்னு அர்த்தம் என்ன? மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு உன் உரையாடலை வைத்துக்கோ, அதை வரம்பு மீறி பேசிவிடாதே. இதற்கு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஒரு கருத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாவை பாதுகாத்துக்கிறேன்னா அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க? ஒரு வழியில முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவர் அப்படித்தானே கேட்கிறாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, யாரிடம் சொல்லாத ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு சுவாலை கேட்டு பெறுவதற்காக வருகிறாரு. அப்ப ஒரு வரியில எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்ல, ஒரே வரிங்களா இந்த நாவை பாதுகாத்துக்கோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நாவுங்கிறது எப்படிப்பட்டது? அவசரப்பட்டு ஒரு அடியான் சில வார்த்தையை பேசி விடுகிறான், கிழக்குக்கும் மேற்குக்கும் போய் விழுந்துருது, பாவத்துல போய் விழுந்துருது. அவசரப்பட்டு பேசுறோம், என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், வார்த்தைகளை அளந்து பேசுங்கள், அறிந்து பேசுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? பல ஸ்டைல்ல அதை நமக்கு அறிவுரையை கூறியிருக்கிறார்கள். இதனால நஷ்டம், அதாவது லாபமும் நஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாவால நஷ்டமாயிருது இல்ல, அந்த அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவான்? நீங்க ஒரு வார்த்தையால ஒருத்தரை போய் காயப்படுத்திடுறியா, அவனுக்கு அது காயமாயிரும். அவன் எங்கேருந்து எடுப்பான்? மறுமையில தொழுகையை கொடு, நோம்ப கொடு, நோம்பு 36 நஷ்டமாயிரும்ல. மிச்சம் 330 நாள்லையும் உன்னுடைய லாபம் என்ன சம்பாதிச்சிருக்க, இதுல இருந்து எடுப்பான். இன்கமிங் தூக்கு தூக்கு, அப்ப நஷ்டம். கடைசியில மறு வருஷம் நோம்பு வச்சா மறுமையில அதெல்லாம் நிக்கும். இவனுக்கு தெரியாது, இவன் தான் ஸ்டைலா மறந்துடுவான்ல. அல்லாஹ் மறப்பானா? மறக்கக்கூடிய பொருள்லாம் அல்லாஹ் வச்சிருக்கானா? அவன் எல்லா சாதனம் வச்சிருக்கான. காத்திபின் 2 பேர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, உள்ள பதிவாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் சிப்கார்டை தொங்க விட்டுருக்கான், களத்துல வேற தொங்க விட்டுருக்கான். எந்த பக்கமும் தப்பிக்க முடியாத அளவுக்கு கண்காணிப்பு வளையத்துல வச்சிருக்கிறான், கேமரா மூலியமாக. அப்ப எப்படி இந்த நன்மை எப்படி பாதுகாக்க போறோம்? இதுதான் கேள்வி. பாதுகாப்பியெல்லாம் நஷ்டப்படுத்தியலாம். இது நாள் வரைக்கும் கடந்த காலங்களில் நோன்பு வைத்து என்னென்ன நஷ்டப்படுத்தணும்? ஒரு லட்சியம் இருக்கணும் அல்லவா? நம்ம இதை வச்சிருக்கிறோம், நம்ம இந்த முறையிலிருந்து என் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வேன், நான் இதை அதிகரித்துக் கொள்வேன், நான் ஒரு காரியாக ஆகுவேன், இதை விட அதிகமாக நான் நன்மைகளை சம்பாதிப்பேன், தாவாகளில் ஈடுபடுவேன், வெயில் காலம் வந்தால் ஒரு தண்ணீர் பந்தல், ஒரு மோர் பந்தல் வைப்பேன். வைப்போமா? வைக்க மாட்டோம். எப்படி நன்மை எப்படி சம்பாதிப்போம்? ஒரு சீசன் மாதிரியா? வேடந்தாங்கள் பறவைகளா சகோதரர்களே? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமே. வேடந்தாங்கள் பறவை, அது சீசனுக்கு வரும் பறவை. அப்படி வேடந்தாங்கள் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு, அப்படி வந்துட்டு என்ன செய்யும்? சீசனை தாண்டி போயிடும். சீசன் ஆப்போம் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால நன்மை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது என்பதை இன்னும் நிறைய என்ன இருக்கு, சில செய்திகள் இருக்கிறது. நன்மைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வலியுறுத்தினார்கள்? ஏன்னா நம்ம இது ஒண்ணுதானே, இதுதானே விட விட சைத்தான் என்ன தெரியுமா செய்வான்? அதையும் விட்டுரு, இதையும் விட்டுரு. ஒன்னோட நிக்காது, 1 100இல் போய் முடிந்துவிடும். நிச்சயமாக முடியும். அப்படிதான் சைத்தான் செய்வான். அப்படிதான் எல்லாரும் கெட்டு போயிருக்கிறார்கள், அப்படிதான் எல்லாரும் வழி தவறி போயிருக்கிறார்கள். இது ஒண்ணுதான், நிச்சயமா 1 2 3 கூடும். உடனே கூடாது, படிப்படியாக கூடி வரும். கஷ்டம்லாம் வட்டி வாங்குவேன், முடியலெல்லாம் தொழவ மாட்டேன், தாடி வைக்க மாட்டேன், தாடி வைத்தா ஏதாவது ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லவா? வலியுறுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? அரபு நாடுகார மாதிரி அமெரிக்கா அடிமை போலயா தாடி வைக்கலாம்ல? கொஞ்சமா அப்படி ஸ்டைலா வச்சிருக்கிறான். அப்படியாவது என்ன செய்யலாம்? அப்படிதானே வச்சிருக்கா UAE இவங்கெல்லாம். ஒண்ணு வைக்கி. அப்ப அந்த அளவு கூட என்ன இல்லை. அனைத்தை சுண்ணத்தையும் நாம என்ன செய்யறோம்? அதிகமான மக்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு சில ஹதீஸ்களை தேடக்கூடியவங்களா இருக்க. ஏதாவது ஹதீஸ் அதை போட்டு அப்படி நிரப்புங்க. விளையாடுறியா? மார்க்கத்துல விளையாட வந்திருக்கீங்களா? பாவத்தை ஏந்தி விடுவோம். பாவத்தின் விளைவு என்ன? இந்த நன்மைகள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் தொழுக விழுந்து விழுந்து தொழுகிறது, நபிலு எல்லாம் என்ன செய்யறோம்? லாஸ் ஆகிவிடும். இதில் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் என்று சொல்லி என்னோட முதல் உரையை அதில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய சிரமங்கள் அதிகமாக இந்த LPG கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, அப்புறம் கடைகள் ஹோட்டல்கள் மூடுவது, இப்படிப்பட்ட சிரமங்கள் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 2 மாசம் நடந்தால் வந்துடும். ஆனால் இந்தியாவுக்கு சில பொருளாதாரத்தை, சில அந்த சேவை வரியை அவன் வாங்கிட்டு விட்டாலுமே ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கப்பல் வரக்கூடிய இடத்துல இப்போ ரொம்ப கம்மியாக தான் வரும். அது இல்லாமல் அமெரிக்காவுடைய எல்லா இடமும் அந்த உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, குவைத்தில் KOCங்குவாங்க, குவைத் ஆயில் கம்பெனி, ஹரம்கோங்குவாங்க சவுதியில்,
சவுதியிலையும் குவைத்திலையும் தான் அதிகமான பெட்ரோல்